السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களை பின்பற்றிய தாபீன்களினுடைய வரலாற்று செய்திகளை சொல்லும் இந்த வரிசையில் செய்தனா அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்புகளை உங்கள் முன் நான் தருவதற்கு இருக்கிறோம். இங்கே அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை உங்கள் முன் தருவதின் வாயிலாக அவர்களுடைய பரிசுத்தம், அவர்களுடைய தூய்மையும், அவர்களுடைய நேர்மையும் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொண்டு அது போன்ற ஒரு வாழ்வு நாமும் வாழ்வதற்கு அது ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் அமையும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த தகவல்களை உங்கள் முன் வைக்கிறேன். சங்கையானவர்களே, ஹிஜ்ரி 77 துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் நடந்த அந்த வேளையிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் புனிதமான அந்த காபாவை மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த வேளையிலே ஆண்களும் பெண்களும், இளைஞர்களும் வாலிபர்களும், சிறுவர்களும் வயோதிகர்களும், அடிமைகளும் சுதந்திரவாதிகளும், அரபியும் அரபி அல்லாதவர்களும், கருத்தவர்களும் சிவத்தவர்களும், வெண்மையானவர்களும் குட்டையானவர்கள் நெட்டையானவர்கள் என்று பல மொழி பேசக்கூடியவர்கள், பல கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர்கள், பல வகையான வாழ்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே குழுமி இருந்து லப்பைக் என்ற அந்த இறை நாதத்தை முழங்கும் அந்த காட்சியை காணக்கூடிய வேளை அது. அப்படிப்பட்ட ஒரு வேளையில் அன்றைய கலீஃபாவாக இருந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அங்கே வருகிறார். கலீஃபத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களினுடைய கலீஃபாவாக இருக்கக்கூடிய சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய 2 மகன்களோடு, அழகு ஜோதி மிக்க அந்த பிள்ளைகளோடு அங்கே புனிதமான காபத்துல்லாவை நெருங்கி வருகிறார். இஹ்ராமுடைய உம்ராவிற்கான இஹ்ராமினுடைய உடையை உடுத்துக் கொண்டு அவரும் அவருடைய மக்களும் தவாபை முடித்துக் கொண்டு அங்கே இருந்தவரிடத்திலே கேட்கிறார், ஐன சாஹிபுக்கும், உங்களுடைய சாஹிபை எங்கே என்று கேட்டதும், இன்னஹு ஹுனாக காயிமுன் யுஸல்லி, அதோ அங்கே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள், மக்காம் இப்ராஹிமுக்கு அருகிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் அந்த பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கே வந்து பார்த்தால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. எப்போது தொழுகை முடிப்பார் என்று எதிர்பார்த்தது போன்று ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய மாமன்னர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களும் அங்கே தன்னுடைய மக்களோடு அமர்ந்து கொள்கிறார்கள். அழகான தொழுகை, அந்த தொழுகையின் அழகையும் பொலிவையும் பார்த்து அங்கு இருந்தவர்கள் எல்லாம் வியக்கிறார்கள். அவ்வளவு பரிசுத்தம். தனக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் தன்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது என்று எந்த சிந்தையும் இல்லாமல் சிந்தையில் அல்லாஹ்வை மாத்திரமே நிறைத்தவர்களாக அங்கே அந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார்.